ஒத்த செருப்பு வந்து எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது எனக்கு தான் தெரியும். படத்தை ஹாலிவுட்ல பண்ண போறேன், பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வெளியில தெரியும். அப்ப நான் எதை நோக்கி போறேனோ அதை கரெக்டா நோக்கி போயிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு வெற்றியான விஷயம் தான். அது உடனே பொருளாதார வெற்றியா மாறினாதான் ப்ரொடியூசர்ஸ் என்ன நோக்கி வருவாங்க. எனக்கு தெரியுது, ரொம்ப உண்மையா சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசரும் என்னை நோக்கி வர்றது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எந்த ப்ரொடியூசரும், எந்த ஹீரோவும் எனக்கு வந்து டேட்டு கொடுத்து படம் பண்றது இல்லை. எந்த பெரிய டைரக்டரும் என்னை வந்து நடிக்க வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் நான் ஒரு 7 படத்தை நான் ஒத்துக்காம தான் இந்த படம் பண்றேன். அது சொல்றது தப்பி தவறி அப்படி வந்தா கூட ஒரு 7 படத்தை வேணான்னு சொல்லி திமிரோட நான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் மாறுபட்ட விமர்சனத்தை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பாதிச்சது என்னன்னா, அந்த படம் நான் எடுத்தது உலகத்தோட முதல் படமா இந்த படம் இருக்கணும். உண்மையிலேயே அதுதான் படம். அதை வந்து வேற ஏதோ ஒரு கருத்து சொல்லி அதில் போட்டு குழப்பி, அதே மாதிரி இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதை நிர்வாணமா பார்க்க முடியாத ஒரு காட்சியை அதை வந்து ரஹ்மான் சார் வந்து அதுக்கு வந்து பயங்கர தெய்வீகமான ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்து ஒரு காட்சி இருக்கு. அதை நிர்வாணமா பார்த்ததும், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு காட்சியை அதையும் மறுபடியும் ஒரு மார்பா பார்த்ததும், இதெல்லாம் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இது என்னடா அது எங்கேயோ திசை மாறி போயிடுச்சு. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் சொன்ன பதிலும் அது வேற மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் சேர்ந்து அதாவது இது நான் சம்பந்தப்படாத விஷயம், என்ன சம்பந்தப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தின விஷயங்கள் இதெல்லாம் இரவினர்ல இருந்தது. சமீபத்தில் கல்கி பார்க்கும்போது தமிழரசன் சொல்லிட்டு என் கூட ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் கல்கி பார்த்துட்டு வரும்போது சொன்னாரு, இந்த படத்தை விட நம்ம படம் பிரம்மாண்டம் சார். அதாவது இது எங்களுக்கு பெருமைக்காக சொல்லல, கல்கி வந்து படம் பூரா ஒரு பயங்கர பிரம்மாண்டம், ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரம்மாண்டம். ஆனா என் படத்துல ஒரு இடத்துல பிரம்மாண்டம் தேவைப்படுது, அந்த இடத்துல அது பிரம்மாண்டமாவே இருக்கு. அது ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கு, பிரம்மாண்டமாகவும் இருக்கு. நாட்டாமே அப்படிதான், நான் பண்ண வேண்டிய படம் அது. அப்புறம் நான் ஒரு தடவை சொல்லும்போது சரத் சார் கேட்டாரு என்கிட்ட, அப்படி அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்ன முதல்ல என்கிட்ட சார் வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி படம் காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எது நாட்டாமே என்ன சார் சொம்புலாம் வச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சந்தனம் தடவிக்கிட்டு அது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். எனக்கு சொல்லவே இல்லையே. அதாவது அசிஃப் அவருக்கு தான் முதல்ல இந்த கதை வந்ததாகவும் இப்ப நினைச்சிட்டு இருந்தாரு அவரு. அது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி எதுக்கு சொல்றேன், நம்ம தன்னந்தனியா ஒரு ஆளா விட்டுறோம். நானும் சினிமாவும் மட்டுமே தனி கொடுத்துறோம், எந்த உதவியும் கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமா சொல்லணும்னா, என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படத்துலயா நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இதை நான் வித்து படம் எடுக்கலையே தவிர விற்க ஒத்து மாட்டார். இருந்தால் பிரேம்குமார் ஒத்துக்க மாட்டாரு. இல்லாட்டி நான் இதையும் வித்து. You don't own a house? Yeah, till now. Okay. இப்போவும் அப்படிதான். அதனால எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த பணத்துல என்னமோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். 35 years ஆயிடுச்சு நீங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு, நீங்க இப்பயும் இதே லைன் சொல்றது எப்படி இருக்கு சார்? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நான் வந்து அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துற மாதிரியே இருக்கு. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தினோ அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போ நான் பயன்படுத்துறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்கு. ஆனா 35 வருஷமா நான் சஸ்டெயின் பண்றேன்ல, அது வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இங்க நிக்கிறது பெரிய கஷ்டம் தான், உண்மையிலேயே பெரிய கஷ்டம். கமல் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு விஷயம். இப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னா, எங்க அப்பா என்னுடைய டீனேஜ்ல வந்து எனக்கும் என் தம்பிக்கோ அவர் சொல்லிக் கொடுக்காம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு. அதுல ஒண்ணு வந்து எங்க வீட்டோட வறுமை சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுவார்னா, 1ஆம் தேதி சம்பாதிக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்படிதான் செலவு பண்ணுவாரு. 5ஆம் தேதியில இருந்து நாங்க பிச்சைக்காரனாவே இருப்போம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய குவார்டர்ஸ்ல எல்லார் வீட்லயும் லைட் எரியும் போது எங்க வீடு மட்டும் லைட் எரியாது. நைட்ல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இதான் எங்க வீடுன்ட்டு, பளிச்சுன்னு தெரியும் எங்க வீடு. எப்படின்னா, கரண்ட் பில்லு கட்ட மாட்டோம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவன் கட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் எங்க அம்மாவுடைய தாலி அடகு வச்சு அதை வச்சு இதை வச்சு நான் தான் போய் கரண்ட் பில்லை கட்டிட்டு வருவேன். ஸோ எங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணது இப்படி வாழக்கூடாதுங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 10 packets ஆஃப் சார்மினார் பிடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு, 10 packet 100 சிகரெட் பிடிப்பாரு. எனக்கு நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சிகரெட்டை, பிகாஸ் அது ஒரு பெரிய லெசன் அது. ஆனா சேம் டைம் அப்படியே நேரம் தவறாமை எனக்கு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாரு. நம்ம சொல்ற இந்த டீனேஜ்ல எப்படி இருப்போம், நம்ம சாதாரணமாக நிறைய விளையாட்டு அப்படிலாம் இருப்போம்ல, அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. முதல் விஷயம், எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இதுல வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, சைட் அடிக்கிறதே மிக தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் நான் இருந்தேன். அப்படியே தலை குனிஞ்சிட்டு போவேன். அப்ப 2 காதல் வரும், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு விஷயங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சட்டை பண்ணாம போனாலும் பிடிக்கும். அவன் எவ்வளவு கிழிஞ்ச சட்டை போட்டு போனாலும் நம்மள சட்டை பண்ணாம போறான்னா பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நான் வருவேன், அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து டீனேஜ்ல வந்த நிறைய லவ் வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எங்க குடும்பத்தோட நிறைய விஷயம். அது மிஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் கூச்சா தூக்கிட்டு இருப்பேன் நேரம். புரியுதா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயம், டீனேஜ்ல எனக்கு வந்த வறுமை தான் என்னை ரொம்ப செழுமையாக்குச்சு. அதை கொடுத்ததே எங்க அப்பா தான். ஸோ அதனால தான் வந்த வகையில் அவருக்கு தேங்க்ஸ்.